ஏசாயா 21ஆம் அதிகாரம். பாபிலோனின் வீழ்ச்சி பற்றிய காட்சி. கடலை அடுத்த பாலை நிலம் குறித்த திருவாக்கு. தென்னாட்டிலிருந்து சுழல் காற்று வீசுவது போல் அச்சம் தரும் நாடான பாலை நிலத்திலிருந்து அழிவு வருகின்றது. கொடியதொரு காட்சி எனக்கு காண்பிக்கப்பட்டது. நம்பிக்கை துரோகி துரோகம் செய்கின்றான். நாசக்காரன் நாசம் செய்கின்றான். ஏழாம் நாடே, கிளர்ந்தெழு! மேதியாவை முற்றுகையிடு! அதன் பெருமூச்சுகள் அனைத்துக்கும் முடிவு வர செய்வேன். ஆதலால் என் அடிவயிறு வேதனையால் துடிக்கிறது. பெண்ணின் பேறுகால வேதனைக்கு ஒத்த வேதனைகள் என்னை கவ்விக்கொண்டன. கலக்கமடைந்து செவிடன் போலானேன். திகைப்புற்று குருடன் போலானேன். என் மனம் பேதலிக்கிறது. திகில் என்னை ஆட்கொண்டது. நான் நாடிய கருக்கல் வேலை என்னை நடுக்கமுற செய்கிறது. பந்தி தயார் செய்கிறார்கள். கம்பளத்தை விரிக்கிறார்கள். உண்கிறார்கள், குடிக்கிறார்கள். தலைவர்களே, எழுங்கள்! கேடயத்திற்கு எண்ணெய் பூசுங்கள். ஏனெனில் என் தலைவர் எனக்கு கூறியது இதுவே: நீ போய் காவலன் ஒருவனை நிறுத்தி வை. தான் காண்பதை அவன் அறிவிக்கட்டும். இருவராய் குதிரைப்படை வீரர்கள் அணிவகுத்து வருவதையும் கழுதைகள் மேல் ஒட்டகங்கள் மேலும் வீரர்கள் ஏறி வருவதையும் அவன் காணும்போது மிகவும் கவனமாய் கண்காணிக்கட்டும். அப்போது காவல்காரன் கூக்குரலிட்டான்: என் தலைவரே, பகல் முழுவதும் நான் காவல் மாடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கின்றேன். இரவெல்லாம் என் பணியில் நிறுத்தப்பட்டுள்ளேன். இதோ, ஒரு சோடி குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஏறி ஒருவர் வருகின்றார். அவர் பதிலுரையாக: பாபிலோன் வீழ்ந்தது, வீழ்ச்சி அடைந்து விட்டது. அதன் தெய்வங்களின் சிலைகள் அனைத்தையும் தரையில் மோதி உடைக்கப்பட்டாயிற்று என்று கூறினார். போரடிக்கப்பட்டு களத்தில் சிதறி கிடக்கும் என் மக்களே, இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவரிடமிருந்து கேட்டவற்றை நான் உங்களுக்கு அறிவித்துள்ளேன். ஏதோம் பற்றிய செய்தி. தூமாவை பற்றிய திருவாக்கு. சேயிலிருந்து என்னை கூப்பிட்டு: சாம காவலனே, இரவு எப்போது முடியும்? சாம காவலனே, இரவு எப்போது முடியும் என்று ஒருவர் கேட்க, காலை வருகிறது, அவ்வாறே இரவும் கேட்பதென்றால் கேளுங்கள், மீண்டும் திரும்பி வாருங்கள் என்று சாமக்காவலன் கூறினான். அரேபியாவை குறித்த செய்தி. அரேபியாவை குறித்த திருவாக்கு. தெதானின் வணிக பயணிகளே, அரேபியாவின் பாலைநில சோலைகளில் நீங்கள் கூடாரம் அடியுங்கள். தேமா நாட்டில் குடியிருப்போரே, தாகமுற்றோர்க்கு தண்ணீர் கொண்டு வாருங்கள். அகதிகளை உணவுடன் சென்று சந்தியுங்கள். ஏனெனில் வாள்களுக்கு தப்பி அவர்கள் ஓடுகின்றார்கள். உருவிய வாளுக்கும் நாணேற்றிய வில்லுக்கும் போரின் கடுமைக்கும் அஞ்சி ஓடுகின்றார்கள். என் தலைவர் எனக்கு கூறியது: கூலியால் கணக்கிடுவதற்கு ஒத்த ஓராண்டிற்குள் கேதாரின் மேன்மை மங்கி போகும். கேதார் மக்களுள் வலிமை வாய்ந்த வில்வீரர்களுள் எஞ்சினோர் மிக சிலராகவே இருப்பர். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே இதை கூறியுள்ளார். 22ஆம் அதிகாரம். எருசலேம் எச்சரிக்கப்படல். காட்சி பள்ளத்தாக்கை குறித்த திருவாக்கு. வீட்டு கூரைகளின் மேல் நீங்கள் அனைவரும் ஏறி இருக்கிறீர்களே, உங்களுக்கு நிகழ்ந்தது என்ன? ஆரவார நிறந்த நகரமே, அக்களித்து அமர்க்களப்படும் பட்டணமே, உங்களிடையே கொலை செய்யப்பட்டோர் வாளால் வெட்டி வீழ்த்தப்படவில்லை, போர்க்களத்திலும் செத்து மடியவில்லை. உங்கள் தலைவர்கள் அனைவரும் ஒருங்கே ஓட்டம் எடுத்தார்கள். அம்பு எய்யாமலே அவர்கள் பிடிபட்டார்கள். உன்னிடத்தில் இருந்தவர் யாவரும் வெகு தொலைவிற்கு தப்பி ஓடியும் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு சேர கைதானார்கள். ஆதலால் என்னை உற்று நோக்காதீர்கள். நான் மனம் கசிந்து கதறி எழவிடுங்கள். என் மக்களாகிய மகளின் அழிவை குறித்து என்னை தேற்ற முயலாதீர்கள் என்றேன். ஏனெனில் அமளியும் திகிலும் நிறைந்த நாள் அது. மக்கள் மிதிப்படும் நேரம் அது. என் தலைவராகிய படைகளின் ஆண்டவரது நாள் அது. காட்சி பள்ளத்தாக்கில் இது நிகழ்கிறது. மதிர் சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன. மலையை நோக்கி அவை குரல் எழுகிறது. ஏழாம் நாட்டினர் அம்பார தூணியை எடுத்து சென்றனர். தேர்ப்படையோடும் குதிரை வீரரோடும் புறப்பட்டனர். கீரை சார்ந்தோர் கேடயத்தின் உரையை அகற்றினார். மிக சிறந்த உன் பள்ளத்தாக்குகள் தேர்ப்படைகளால் நிறைந்தன. குதிரை வீரர்கள் உன் வாயில்களில் அணிவகுத்து நின்றனர். யூதாவின் அரண் தகர்க்கப்பட்டது. அந்நாளில் போர்க்கருவிகள் இருந்த வனமாளிகையை நாடினீர்கள். தாவீது நகரின் அரணில்
பிளவுகள் பல இருப்பதை நீங்களே கண்டீர்கள். கீழ்குளத்து தண்ணீரை சேர்த்து வைத்தீர்கள். எருசலேமின் வீடுகளை எண்ணி முடித்தீர்கள். அரணுக்கு வலுவூட்ட வீடுகளை இடித்தீர்கள். இரு மதில்களுக்கும் இடையே பழைய குளத்து தண்ணீருக்கென்று ஓர் நீர்த்தேக்கத்தை அமைத்தீர்கள். ஆனால் அதை உருவாக்கியவரை நீங்கள் நாடவில்லை. தொலையிலிருந்து அதை ஏற்படுத்தியவரை நீங்கள் கண்ணோக்கவும் இல்லை. அந்நாளில் புலம்பவும் ஓலமிட்டும் கதறி அளவும் தலையை மொட்டையடித்து கொள்ளவும் சாக்குடை உடுத்தவும் படைகளின் ஆண்டவராம் எம் தலைவர் ஆணையிட்டார். நீங்களோ மகிழ்ந்து களிப்படைகின்றீர்கள். எருதுகளை அடித்து ஆடுகளை வெட்டி இறைச்சியை உண்டு திராட்சை ரசத்தை குடிக்கின்றீர்கள். உண்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் நான் என் காதால் கேட்குமாறு வெளிப்படுத்தியது. நீங்கள் சாகும் வரை செயலின் கரை கழுவப்படவே மாட்டாது என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். சபானாவுக்கு வந்த கண்டனம். என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. அரண்மனை பொறுப்பாளனும் அதிகாரியுமாகிய செபுனாவிடம் சென்று நீ சொல்ல வேண்டியது, நீ உனக்கென்று ஒரு கல்லறையை வெட்டியிருக்கிறாய். உயர்ந்த இடத்தில் அக்கல்லறை இருக்குமாறு அமைத்திருக்கிறாய். பாறையில் உனக்கொரு தங்குமிடத்தை குடைந்துள்ளாயே. இங்கே உனக்கு யார் இருக்கிறார்கள்? இங்கே உனக்கு என்ன வேலை? ஓ மனிதா, ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டு தூக்கி எறிவார். உன்னை கெட்டியாய் மடக்கி பிடித்து சுற்றி சுற்றி உன்னை சுழற்றி பறந்து விரிந்த நாட்டிலே பந்தாடுவார். அங்கே நீ செத்து மடிவாய். உன் தலைவனின் குடும்பத்திற்கு இழுக்கானவனே, உன் மேன்மை மிகு தேர்ப்படைக்கும் அதே நிலைதான். உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன். உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாமை நான் அழைத்து உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி உன் கட்சியை அவன் இடுப்பில் கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளைபோல் அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியானாக இருப்பான். ஆனால் அவன் தந்தை குடும்பத்தினராகிய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் சிறு கலயங்கள் கிண்ணங்கள் முதல் கலயங்கள் குடங்கள் வரையுள்ள அனைத்து கலங்களைப் போல் அவன் மேல் சுமையாக மாட்டி தொங்கினர். படைகளின் ஆண்டவர் உரைத்தது, அந்நாளில் உறுதியான இடத்தில் அடிக்கப்பட்ட முளை பேர்ந்து முறிந்து கீழே விழும். அதில் தொங்கிய சுமையும் வீழ்ந்து அழியும் என்கிறார் ஆண்டவர். 23ஆம் அதிகாரம். தீர் பற்றிய செய்தி. தீர் நாட்டை குறித்த திருவாக்கு. தர்சீசின் மரக்கப்பல்களை கதறி அழுங்கள். தீரின் வீடுகள் இல்லாதபடிக்கும் வருவார் போவார் இல்லாதபடிக்கும் பாழாய் போய்விட்டது. சைப்ரஸ் நாட்டிலிருந்து இச்செய்தி அவர்களை வந்தடைகின்றது. கடற்கரை நாட்டாரே, சீதோன் வணிகரே, வாய் திறவாதீர். உங்கள் தூதர் கடல் கடந்து வந்தனர். பல இனத்தாரோடும் நீங்கள் வாணிகம் செய்கின்றீர்கள். சீகோர் ஆற்றின் பெரும் வெள்ளத்தில் விளைந்த தானியமும் நைல் நதியின் அறுவடையுமே உங்கள் வருமானம். சீதோனை வெட்கப்படு, நான் பேறுகால வேதனை அடையவில்லை, பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை, இளைஞரை பேணவும் இல்லை, கன்னி பெண்களை காக்கவும் இல்லை என்று கடல் சொல்கின்றது. கடற்கோட்டை கூறுகின்றது. இச்செய்தி எகிப்தை எட்டும்போது தீர் நாட்டின் நிலையை கேட்டு அவர்கள் நடுங்குவார்கள். கடற்கரை நாட்டில் வாழ்வோரை தர்சீசுக்கு கடந்து சென்று கதறி எழுங்கள். பண்டை காலம் முதல் நிலை பெற்று களிப்பு மிகுந்த நகர் இதுதானா? தொலை தூரத்திற்கு சென்று குடியேறுமாறு அடியெடுத்து வைத்த நகராயுது. அரசருக்கு மணிமுடி சூட்டி வந்ததும் இளவரசர்களைப் போன்ற வணிகரை கொண்டதும் உலகத்தில் மதிப்புமிக்க வணிகர்களை பெற்றிருந்ததுமான தீருக்கு எதிராக இதை திட்டமிட்டது யார்? செருக்கிட்டோர் சீர்குலையவும் நாட்டில் மதிப்பு பெற்றோர் அனைவரும் அவமதிப்பு அடையவும் படைகளின் ஆண்டவர் இதை திட்டமிட்டார். தர்சீசின் மகளை, உன் நிலத்தை உழுது பண்படுத்து. இனி இங்கு துறைமுகமே இராது. கடலுக்கு மேலாக ஆண்டவர் தம் கையை ஓங்கியுள்ளார். கானானின் ஆற்றல் மிக்க புகலிடங்களை அழிக்குமாறு ஆண்டவர் ஆணை பிறப்பித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட சீதோன் மகளாகிய கன்னி பெண்ணை, இனி நீ மகிழ்ச்சி அடைய மாட்டாய்.
எழுந்து சைப்ரஸுக்கு புறப்பட்டு போ, அங்கேயும் நீ அமைதி பெற மாட்டாய் என்கிறார் அவர். இதோ கல்தேர் நாட்டை பார், இந்த மக்களினம் அசீரியர்கள் அல்லர். இவர்கள் சீதோன் நாட்டை காட்டு விலங்குகளிடம் விட்டு சென்றனர். அதை சுற்றிலும் தங்கள் கொத்தளங்களை எழுப்பினர். அதன் அரண்களை தரைமட்டமாக்கினர். நாடு பாழடைந்த மண்மேடாக கிடக்கின்றது. தர்சீசின் கப்பல்களை கதறி அழுங்கள், ஏனெனில் ஆற்றல் மிகு உங்கள் அரண்கள் அழிவுற்றன. அந்நாளில் ஓர் அரசனின் வாழ்நாளான 70 ஆண்டுகள் தீர்நகர் மறைக்கப்பட்டிருக்கும். 70 ஆண்டுகளுக்கு பின் விலைமாதின் கவிதையில் காணப்படுவது தீர்நகருக்கு நேரிடும். மறைக்கப்பட்ட விலைமாதரை யாழினை கையில் எடுத்து நகரை சுற்றி வலவா. உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண்பல பாடு. 70 ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவர் தீர்நகரை தேடி வருவார். அப்பொழுது அவள் தன் முன்னைய தொழிலுக்கு திரும்பி மண்ணுலகின் எல்லா நாட்டு அரசுகளோடும் வேசித்தனம் செய்வாள். ஆனால் அவளது வாணிபத்தால் கிடைக்கும் வருவாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படும். அது சேமித்து வைக்கப்படுவதில்லை, பதுக்கி வைக்கப்படுவதும் இல்லை. அவளது வாணிபம் ஆண்டவர் திருமுன் வாழ்வோருக்கு நிறைவளிக்கும் உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும். 24ஆம் அதிகாரம். அனைத்து உலகிற்கும் எதிரான தண்டனை தீர்ப்பு. இதோ ஆண்டவர் பூ உலகை வெறுமையாக்கி பாழடை செய்து அதன் நிலப்பரப்பை உருகுலை செய்து அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். அப்பொழுது மக்களுக்கு எப்படியோ அப்படியே, குருக்களுக்கும் பணியாளனுக்கு எவ்வாறோ அவ்வாறே அவன் தலைவனுக்கும், பணிப்பெண்ணுக்கு எப்படியோ அப்படியே அவள் தலைவிக்கும், வாங்குபவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே விற்பவனுக்கும், கடன் கொடுப்பவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்குபவனுக்கும், வட்டிக்கு கொடுத்தவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே வட்டிக்கு வாங்கினவனுக்கும் நேரிடும். நாடு முற்றிலும் பாழடைந்து போகும், முழுவதும் சூறையாடப்படும். ஏனெனில் இது ஆண்டவர் கூறிய வார்த்தை. நிலம் புலம்பி வாடுகின்றது, மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது. மண்ணுலக மக்களுள் உயர்ந்தோர் தளர்ச்சியுறுவர். நாடு அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்கள் சட்டங்களை மீறினார்கள், நியமங்களை சீர்குலைத்தார்கள், என்றுமுள்ள உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆதலால் சாபம் நாட்டை விழுங்குகிறது. அதில் குடியிருப்போர் குற்றப்பழியில் சிக்கியுள்ளனர். அதில் வாழ்வோர் நெருப்பில் எரிந்து போகின்றனர். சிலரை எஞ்சியிருப்பர். திராட்சை ரசம் அழுகின்றது, திராட்சை கொடி தளர்கின்றது. அக்களிக்கும் இதயங்களெல்லாம் பெருமூச்சு விடுகின்றன. மேளத்தின் மகிழ்ச்சி ஒலி ஓய்ந்து விட்டது. அக்களினத்தோரின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. யாழின் இன்னிசை நின்று விட்டது. பாடலுடன் அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார்கள். மதுவும் குடிப்போருக்கு கசப்பாயிருக்கும். குழப்பத்தின் நகர் தகர்க்கப்பட்டது. யாரும் நுழையாதபடி வீடெல்லாம் பூட்டப்பட்டது. திராட்சை ரசத்திற்காக தெருக்களில் கூச்சல் எழுகின்றது. மகிழ்ச்சி எல்லாம் மங்கி மறைகின்றது. விழாக்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட்டன. பாழடைந்த நிலையை நகரில் எஞ்சி இருக்கின்றது. நுழைவாயில்கள் நொறுக்கப்பட்டும் பாழாய் கிடக்கின்றன. நாட்டில் மக்களுக்கு நேரிடுவது ஒலிவ மரத்தை உலுக்குவது போலவும் அறுவடைக்கு தப்பிய திராட்சை பழங்களை பறிப்பது போலவும் உள்ளது. எஞ்சியிருப்போர் தங்கள் குரலை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவரின் மாட்சி பற்றி மேற்கிலிருந்து ஆரவாரம் செய்கின்றார்கள். ஆதலால் கீழ்த்திசையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். கடற்கரை நாடுகளில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். மண்ணுலகின் எல்லையிலிருந்து நீதி உள்ளவருக்கு மாட்சி என்ற புகழ்பாடலை நாங்கள் கேட்கின்றோம். நானோ இளைத்து போனேன், இளைத்து போனேன், எனக்கு ஐயோ கேடு. எனக்கு துரோகம் செய்கின்றார்கள், துரோகிகள் நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்கள் என்றேன். உலகில் குடியிருப்போரை, திகில், படுகொலி, கண்ணி உங்களுக்கு எதிரில் இருக்கின்றன. திகிலின் ஓசை கேட்டு ஓடுபவர் படுகொலியில் வீழ்வர். படுகொலியிலிருந்து ஏறுகின்றவர் கண்ணியில் சிக்கிக்கொள்வர். ஏனெனில் விண்ணின் மடைகள் திறக்கப்படுகின்றன, நிலத்தின் அடித்தளங்கள் அதிர்கின்றன. பூ உலகம் நொறுங்கி சிதறுகின்றது, நில உலகம் பிளந்து விரிகின்றது, மண்ணுலகம் அதிர்ந்து நடுங்குகின்றது. குடிவெறியரை போல் மண்ணுலகம் தள்ளாடுகின்றது, குடிசை போல் அது இடம்பெயர்ந்து செல்கின்றது. அதன் குற்றப்பழி பார சுமையாய் அதை அழுத்துகின்றது. அது வீழ்ச்சி அடையும், இனி ஒருபோதும் எழாது.
அந்நாளில் ஆண்டவர் வானத்தில் வான்படைகளையும் நில உலக மன்னர்களையும் தண்டிப்பார். கைதிகளாய் அவர்கள் படுகொலியில் ஒன்று திரட்டப்படுவார்கள். சிறைகூடத்தில் அடைக்கப்படுவார்கள். நாள் பல சென்ற பின் தண்டிக்கப்படுவார்கள். நிலா நாணமுறுவாள், கதிரவன் வெட்கமடைவான். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாழ்வார். அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவர் தம் ஆட்சி வெளிப்படும். 25ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு புகழ்ச்சிப்பா. ஆண்டவரை, நீரே என் கடவுள். நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடை செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது இனி நகராயிராது, என்றுமே கட்டி எழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களின உம்மை பெருமைப்படுத்தும். முரடான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீ அரணாயிருக்கின்றீர். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயற் காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர் சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும் வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்க செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. ஆண்டவர் அளிக்கும் மாபெரும் விருந்து. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ச்சி அக்களிப்போம். மோவாபுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. ஆண்டவர் நாட்டில் இம்மலையில் தங்கியிருக்கும் எருகுழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான். நீந்துபவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் செருக்கையும் கைவினை செயல்களையும் விழ செய்வார். வானளா உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழத்தள்ளி தரைமட்டமாக்குவார். அவை புழுதியோடு புழுதியாகி மண்ணோடு மண்ணாகும். ஆமென். God bless you.